தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க வந்த நியூ வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னுடைய அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தித்திக்கும் தீபாவளி ஸ்பெஷல் ருசியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா சமையல் குறிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் பர்ஃபெக்டான ஒரு சமையலை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன ஸ்கிப் கூட உங்களுக்கு பெரிய சொதப்பலை கொடுத்துரும் சமையலில். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சமைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வைக்கணும். ஸோ ஸ்டவ் பற்ற வைக்க மறந்துடாதீங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சு 3 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிடுங்க. ஏன்னா நெய் ரவா லட்டுக்கு உண்மையிலே வேறு லெவல் ஃப்ளேவரை கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 10 கிராம் முந்திரி போட்டுருங்க. முந்திரி அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. அந்த முந்திரியை, அதாவது முந்திரி நெய்யில் வறுக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க, எப்பா அந்த ஸ்மெல்லுக்கு ஈடினே கிடையாது. அந்த ஸ்மெல்லே நமக்கு பயங்கரமாக பசியை தூண்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது இந்த மாதிரி முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். சிவப்பு கலரில் இந்த மாதிரி மாறி இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரொம்ப தீய விட்டுறாதீங்க, ஒரு மிதமான சூட்டில் வச்சே வதக்குங்க. ஸோ வதக்கிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ ரவையை நீங்கள் அந்த முந்திரி வறுத்தீங்க இல்லையா, அந்த நெய்யில் அந்த 1/2 கிலோ ரவையை போட்டு நல்லா வதக்கினே இருங்க. அதாவது ரவையும் ரோஸ்ட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா. அந்த நெய்யில் ரோஸ்ட் ஆச்சுன்னா அந்த ரவையோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வதக்க அந்த நெய்யோட ஸ்மெல்லும் சரி, அதே மாதிரி அந்த ரவையோட ஸ்மெல்லும் சரி, ரெண்டும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லை கொடுக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால், அந்த 1/2 லிட்டர் பாலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை காசிக்கோங்க. அதாவது சூடு பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நல்லா வதக்குங்க. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்பீடில் வச்சு வதக்காதீங்க, தீஞ்சிருச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் ஒஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தீயாமல் வதக்குங்க நெய்யில். ரவை வதங்கிச்சா இல்லையான்னு தெரியலையப்பா, இப்போ எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா நீங்கள் ரவையை வதக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சினாலே கண்டிப்பாக ரவை வதங்கிச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். அதை எடுத்து ஒரு பேஷனில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ரவா லட்டில் நீங்கள் வாசனைக்காக கண்டிப்பாக ஏலக்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா அதை அரைக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம நார்மலாக ஏலக்காவை போட்டு அரைச்சோன்னா கண்டிப்பாக திப்பியாக தான் வரும், அது ப்ராப்பராக அரையாது. ஸோ அது கூட ஒரு 5 ஏலக்காய் கூட ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிக்சடு மாதிரி வரும். இந்த மிக்சடை நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ரவையில் தூணாப்பில் அப்படியே பரபரன்னு கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அந்த முந்திரியை அப்படியே பரபரன்னு தூணாப்பில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. உங்களுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் நெய்யில் வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3த்தையுமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜல்லிக்கண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம முக்கியமான ஒருத்தரை ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சர்க்கரை தான். அவரை ஒரு 350 கிராம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக 1/2 கிலோ ரவைக்கு நீங்கள் 350 கிராம் சர்க்கரையாவது போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சர்க்கரைலாம் நான் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன், அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கிறதே நல்லது, தப்பு இல்லை. ஏன்னா சர்க்கரை அதிகமாக போனால் தான் பிரச்சனை, கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ அடுத்தது என்ன, மிக்சிங் தான். மிக்சிங் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை, அந்த முந்திரி, அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் தூள், இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு கொஷின் இருக்கும், அதாவது 1/2 கிலோ ரவைக்கு எவ்வளோ ரவா லட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம போடுற சைஸை பொறுத்து தாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு 45 ரவா லட்டு கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம் 1/2 கிலோ ரவைக்கு. அதுவே நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 40 லட்டு கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெருசை விட சிறுசுக்கு ஒரு 5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கான்னு. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனால் எதுவும் இருந்தாலும் அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகே, நாம் சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். ஸோ அதனால தான் இப்படி ஒரு பழமொழியை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ரவா லட்டுக்கு முக்கியமானது சுகர் தான். ஸோ கொஞ்சம் சுகர் பத்தலைன்னா போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூடு பண்ணியிருந்தோம் இல்லையா பால், ஒரு சைடு அந்த 1 லிட்டர் பால் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் வந்து சூடான பதத்திலே கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ரவா லட்டு மிக்ஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம வெறுனே ரவா லட்டை எடுத்து பிடிச்சோன்னா கண்டிப்பாக அது பிடிப்பு வராது, நொறுங்கி தான் போகும். நீங்கள் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பால்லேருந்து ஒரு கரண்டியாக உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த ரவையில் வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது அந்த ரவையை வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது அந்த பிடிப்பு வரணும். அப்படி பிடிப்பு வரலன்னா அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனேலாம் ஊற்றாதீங்க. அந்த பிடிப்பு வராத டைமில் மட்டும் ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த சூடாக இருக்க பதத்தோடு, அதாவது பால் வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த சூடாக இருக்க பதத்தோடு டக்குன்னு எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் அடுக்கி வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது பால் ஆறி போச்சு, ஆறிப்போன பாலில் இந்த மாதிரி ஊற்றி உருண்டை பிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஆறிப்போன பாலில் உங்களுக்கு அந்தளவுக்கு உருண்டை பிடிக்க வராது. ஸோ அதனால் பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அதாவது மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை பால் ஆறி போச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ நீங்கள் பிடிக்கிற உருண்டை உடையாமல் ப்ராப்பராக இருக்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, இந்த ரவா லட்டோடைய பூந்தியை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. இது உருண்டை பிடிக்கும் போது நான் பூந்தியவே பல ரவா லட்டுகளை சாப்பிட்ருப்பேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டு அதோட பூந்தியே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தமாக பிடிங்க. அப்போ தான் உருண்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நீங்கள் குலோப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிற மாதிரி சும்மா மேலோட்டமாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிரும். ஸோ உடையாமல் ப்ராப்பரான ஒரு ரவா லட்டு செய்யணுன்னா கண்டிப்பாக நல்லா அழுத்தம் குடிச்சு பிடிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் போது பிடிப்பு வரலன்னா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இது வரைக்கும் நான் சொன்னது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரவா லட்டு இன்னும் நல்லா கெட்டியாக உங்களுக்கு உடையாமல் இருக்கணும்னா நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் சாப்பிடுங்க. அப்போ தான் காலையில் கரெக்டான பதத்தில் இருக்கும். நைட்டே செஞ்சு நைட்டே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். நீங்கள் கையில் இருக்கும்போது மேபி நொறுங்க கூட செய்யலாம். ஸோ அதனால் நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் சாப்பிடுங்க. அப்போ தான் ப்ராப்பரான கெட்டியான ஒரு ரவா லட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. இருங்க, வீடியோ இன்னும் முடியல. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் ரத்தன் டாட்டான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உண்மையிலேயே அந்த வீடியோக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பர்சனலாக நிறைய நல் உள்ளங்கள் எல்லாமே வந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இவங்களாம் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருங்க. எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மகான்னே சொல்லலாம் இவர். இந்த வீடியோவில் ரத்தன் டாட்டா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருங்க. சேனல் ஓப்பன் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனு கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த வீடியோடைய லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இத்தோடு முடிகிறது. நன்றி, வணக்கம். ஏன்பா போகும்போது கொஞ்சம் அந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கப்பா.